நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பு நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறு. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாளின் செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் இந்த பூலோகத்தில் அவர் சஞ்சரித்தார். 12 முறை தன் சீடர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் அவர் காட்சி அளித்து, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் தெரிவித்துக் கொண்டார். இந்த நாளின் தலைப்பு கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த நாளுக்குரிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஆங்கிலத்திலே, Jesus said to them, bring some of the fish which you have just caught. Simon Peter went up and dragged the net to land full of large fish, 153, and although there were so many, the net was not broken. Jesus said to them, come and eat breakfast. None of the disciples dared ask him, who are you? Knowing that it was the Lord. அருமையானவர்களே,
ஒரு அருமையான தலைப்பு சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்ற தலைப்பு மிக சிறப்புக்குரிய ஒரு தலைப்பாக காணப்படுகின்றது. ஒரு கல்லூரி ஆசிரியர் இவ்விதமாக சொல்லுகின்றார்: விருந்தோம்பல் என்றால் விருந்து அளிப்பது. அந்த விருந்திலே மிக முக்கியமானது உணவு. உணவிலே உறவு இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். அதாவது உணவு எங்கே இருக்கிறதோ அங்கே உறவு இருக்கும். உணவில் யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உறவில் இருக்கிறார்கள் என்று பொருள் கொடுக்கப்படுகின்றது. ஆக நம்முடைய தியானத்திற்கு விருந்தோம்பல் என்பதை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். விருந்தோம்பல் என்பது விருந்து அளித்தல். இந்த சொல்லை இரண்டாக நாம் பிரித்து பார்க்கும்போது, விருந்து என்றால் புதிதாய் வந்தவருக்கு உணவு அளித்தல். புதிதாய் வந்தோருக்கு உணவு அளித்தல். அப்படி என்றால் அந்நியர்களுக்கு, தொடர்பு இல்லாதவர்களுக்கு உணவு அளித்தல். ஓம்பல் என்றால் உண்டாக்குதல், பாதுகாத்தல், வளர்த்தல், கொடுத்தல். ஆக சுருக்கமாக சொல்வோமையானால் விருந்தோம்பல் என்பது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. வருகின்றவர்களுக்கு, அந்நியர்களுக்கு உணவு அளித்தல் மூலமாக நல்ல உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்ற பொருள் கொடுக்கின்றது. குறிப்பாக விருந்தோம்பில் இரண்டு நிகழ்வுகள் காணப்படுகின்றன. ஒன்று, விருந்து அளிப்பவர், அவரை ஹோஸ்ட் என்று சொல்வார்கள். விருந்திலே பங்கெடுப்பவர்கள் கெஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஆக இருவருக்கு இடையே, இரண்டு குழுவுக்கு இடையே, இரண்டு குடும்பத்திற்கிடையே, இரண்டு நாட்டிற்கிடையே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுதான் விருந்தோம்பல். இரண்டாவதாக, இந்த விருந்தோம்பல் என்பது அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது, உறவுகளை உருவாக்குவது. இந்த விருந்தோம்பல் ஆனது இருவருடைய ஒரு உறவின் பாலமாக இருக்கின்றது. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் எ பிரிட்ஜ் ஆஃப் ரிலேஷன். உறவுகளை அமைப்பதற்கு இந்த விருந்தோம்பல் அளிக்கப்படுகின்றது. ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும்போது விருந்தோம்பலுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆதி காலத்திலே எபிரேயரின் பாரம்பரியத்திலே நாம் பார்க்கும்போது அன்பை வளர்ப்பதற்காக இந்த நிகழ்வை நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். அன்பை வளர்ப்பதற்காக, உறவை வளர்ப்பதற்காக இந்த விருந்தோம்பலை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். விருந்தோம்பல் என்பது
நாம் அநேகருக்கு விருந்து அளித்திருக்கின்றோம். நம்முடைய உறவினர்களுக்கு, புதியவர்களுக்கு, நன்கு அறிந்தவர்களுக்கு நாம் விருந்து அளித்திருக்கின்றோம். அதே நேரத்திலே நாம் விருந்திலே பங்கெடுத்தும் இருக்கின்றோம். மற்றவர்கள் அழைக்கும் போது நாமும் அந்த விருந்திலே பங்கு கொள்ளுகின்றோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே விருந்தோம்பலுக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் 3 தூதர்களுக்கு விருந்தோம்பலுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். கடவுள் மம்ரேயின் சமவெளியில் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 3 மனிதர்களை அவரின் பிரதிநிதிகளாக, மனிதர்களாக அனுப்பினார் என்றும், ஆபிரகாம் தூரத்திலே அவளை கண்டு ஓடி சென்று பணிந்து கொண்டு அவளோடு அன்பாய் பேசி, நீங்கள் சற்று இந்த மரத்தின் கீழே அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்காக வீட்டிற்கு சென்று அழகான உணவை தயார் செய்து நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கின்றார். அந்த 3 தூதர்கள், 3 மனிதர்கள் அப்படியே செய் என்றார்கள். ஆபிரகாம் வீட்டிற்கு ஓடி சென்றார். தன்னுடைய வேலையாட்களையும் தன்னுடைய மனைவியாகி சாராளையும் அழைத்து, ஆண்டுடைய பிரதிநிதிகள், தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அருமையான ஒரு உணவு கொடுக்க வேண்டும், a best hospitality கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இளங்கன்றை அடித்து சமையல் செய்து ரொட்டி செய்து அதை கொண்டு சென்று அவளுக்கு கொடுத்தார்கள். ஆணுடைய தூதர்கள் 3 பேரும் அந்த உணவை புசித்தார்கள். புசித்த பின்பு அவர்கள் செல்வதற்கு முன்னதாக ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி அவர்களை வாழ்த்துகிறார்கள். அவர்கள் புசித்த பின்பு ஆபிரகாமும் சாராளும் ஆசீர்வாதம் பெறும்படியாக, நாங்கள் உற்பவ காலத்தில் திரும்ப உங்களிடம் வரும்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கடவுளின் வாக்குத்தத்தத்தை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆபிரகாமே, நீ புறப்பட்டு செல், உன் ஜனத்தாரையும் உன் இனத்தாரையும் குடும்பத்தாரையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இன்று இங்கே இந்த 3 தேவதூதர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அன்பானவர்களே, விருந்தோம்பலின் வழியே வாக்குத்தத்தம் உறுதிப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்பிக்கை வலுப்பெறுகிறதையும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் காணலாம். இதன் மூலம் விருந்தோம்பலின் வழியே உறவும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். விருந்து அளிப்பதன் மூலமாக ஆணுடைய ஆசீர்வாதம், ஆணுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக ஆபிரகாம் ஆண்டுடைய தூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள்,
உங்களுக்காக நல்ல உணவை நான் தயார் செய்து கொண்டு வருகின்றேன். அவர்கள் புசித்து சாராளையும் ஆபிரகாமையும் அவர்கள் வாழ்த்தி சென்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக விருந்தோம்பல், நினைவு கூறுதல், ரிமெம்பரன்ஸ் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், விருந்தோம்பலை நினைவு கூறுதல் என்ற பொருளை நாம் இங்கே காணலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை நாம் பார்க்கும்போது, இப்பகுதியில் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்றும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அது மட்டுமல்ல, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளது. அந்நியர்கள், தொடர்பு இல்லாதவர்கள், மற்ற இனத்தார், இப்படிப்பட்ட மக்களை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் அந்நியர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அந்த 3 தேவ தூதர்கள் அல்லது 3 மனிதர்கள், அவர்கள் ஆபிரகாமுக்கு அந்நியர்களாக இருக்கலாம், முன்பின் தெரியாதவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, முன்பின் அறியாத மக்களுக்கு ஆபிரகாம் உணவு அளிக்கின்றார். அந்நியர்களை உபசரியுங்கள் என்று சொல்லப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்நியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்நியர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும், அந்நியர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அநேக மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக பரிசுத்த யோவான் ஆலயம் வாலாஜா நேற்றைய தினத்திலிருந்து வருகின்ற வியாழக்கிழமை வரை 5 நாட்கள் அந்நியர்களுக்கு உணவு அளிக்க இருக்கிறார்கள். காலையிலேயும் இரவிலேயும் வட மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு நாளுக்கு 1000 பேருக்கு உணவளிக்க திட்டமிட்டு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அந்நியர்களை உபசரியுங்கள், அவளை கனம் பண்ணுங்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் பார்ப்போமையானால், முதலாவது எபிரேயர்கள் மத்தியிலே, இரண்டாவது இஸ்ரவேலர்கள் மத்தியிலும், மூன்றாவது யூதர்கள் மத்தியிலேயும், நான்காவது ஆதி திருச்சபையிலும் விருந்தோம்பல் அளித்ததை நாம் பார்க்கலாம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இன்றைய சூழலில் சமூக சமயம் சார்ந்த நிகழ்வுகளிலே இந்த விருந்தோம்பல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். விருந்தோம்பலினால் அன்பும் உறவும் பலப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த விருந்தோம்பல் மூலமாக அன்பும் நல்ல உறவும் தொடர வேண்டும் என்பது ஆணுடைய சித்தமாக காணப்படுகின்றது. கடைசியாக விருந்தோம்பலின் ஆயத்தமும் பகிர்வோம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், இந்த நிகழ்வு இங்கே காணப்படுகின்றது. Preparation and sharing of
hospitality. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு சீடர்கள் பயந்து ஒடுங்கி இருக்கிறார்கள். ரோம அரசர்களுக்கும் யூத மக்களுக்கும் பயந்து இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணி நாம் பழைய தொழிலுக்கே சென்று விடலாம் என்று எண்ணி சீமோன் பேதுரும் அவருடன் மற்ற 6 பேர்களும் மீன் பிடிப்பதற்காக சென்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கடலோரமாக சீடர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது இயேசு சீடர்களை நோக்கி பிள்ளைகளே என்று அழைப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். காலை நேரம், பசியாக இருக்கின்ற நேரம், இயேசுவானவர் சீடர்களை அழைக்கின்றார். புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா, அவைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவானவரும் உணவு ஆயத்தம் செய்து பிள்ளைகளே வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். Jesus said to disciples, come and eat breakfast. ஆங்கிலத்திலே பிரேக்ஃபாஸ்ட் என்ற காலை உணவை குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தமிழ் பைபிளிலே பார்க்கும்போது வாருங்கள் போஜனம் பண்ணலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக காலை நேரம் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். உங்களிடத்தில் உள்ளவைகளை கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் இருக்கிறவைகளை சேர்ந்து நாம் பகிர்ந்து உண்ணுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த விருந்தோம்பலிலே உறவு நிலை மேம்பட்டு இருப்பதை தெளிவாக காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சகோதரரை போல இருந்தவர்களை இப்போது இயேசு பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். அந்த குடும்ப உறவிலே தன்னை சீடர்களோடு இணைத்துக் கொள்கின்றார். ஆக இயேசு தகப்பனாகவும் சீடர்கள் பிள்ளைகளாகவும் இங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் காணலாம். பிள்ளைகளே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீடர்களுக்கு அருளின 3வது தரிசனமாகும். ஆக இதில் அப்பம் இயேசுவின் சரீரத்தை குறிக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 48 ஜீவ அப்பம் நானே என்றும், யோவான் 6ஆம் அதிகாரம் 51 இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்கானது என்றும் கூறியிருப்பதை நாம் இங்கே காணலாம். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்த திருச்சபையாரே, விருந்தோம்பல் ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்றார். வாருங்கள் என்று சொல்லி சீடர்களை அழைக்கின்றார். காலை உணவுக்கு வாருங்கள், போஜனத்துக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் அன்பாக அழைப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மேலும் மீன் என்பது கிரேக்கத்திலே இக்தூஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இ என்றால் விண்ணகத்தில் இருந்து, கே என்றால் இறங்கி வந்தே, கியூ என்றால் கடவுளுடைய, டி என்றால் மகனாகிய, எஸ் என்றால் இரட்சகர். தான் இயேசு என்பதனை இந்த மீன் அடையாளமாக காட்டப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது. நேனே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். வாருங்கள், உங்களுக்காக உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம், 3ஆம் வாரம், 5ஆம் வாரம் திருவிருந்து ஆராதனை நாம் அனுசரிக்கின்றோம். திருவிருந்திலே பங்கு பெறும்போது ஆண்டுடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அதே நேரத்தில் திருச்சபையின் பணிக்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். 153 மீன்கள் என்பது கடலில் இருக்கின்ற அத்தனை ரகமான மீன்கள் என்பதை குறிப்பிடப்படுகின்றது. ஆக இந்த உலகத்திலே அவ்விதமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆக திருவிருந்திலே பங்கு பெறும் போது ஆயர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், புறப்பட்டு போங்கள், ஆணுடைய பணியை செய்யுங்கள். இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்றவர்கள் ஆணுடைய சரீரத்தையும் இரத்தத்தை பெற்றுக் கொள்கின்றவர்கள். ஆணுடைய மரணப்பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். ஆணுடைய திருப்பணிகளை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விருந்தோம்பலுக்கு அழைப்பு, கால் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பலை நினைவு கூறுதல், ரிமெம்பரன்ஸ் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பலின் ஆயத்தமும் பகிர்வும், ப்ரிப்பரேஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த விருந்தோம்பலிலே அடங்கி இருக்கின்ற சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது, ஒன்று அன்பிற்கு அடையாளமாக காணப்படுகின்றது. 2வது உறவை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆக உணவு உறவை குறிக்கின்றது. உணவு எங்கே இருக்கிறதோ அங்கே உறவுகள் உண்டு. உணவில் யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உறவில் இருக்கிறார்கள் என்று பொருள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஜப்பான் நாட்டிற்காக ஒரு கான்ஃபரன்ஸை கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். அங்கே எனக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆயர், அவருடைய பெயர் ரெவரண்ட் யூஜி, என்னை அவர் தொடர்பு கொண்டு வாருங்கள் என் வீட்டிற்கு போகலாம் என்று அழைத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று நான் அவரோடு அவருடைய வீட்டிற்கு நான் சென்றேன். 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். அவர் என்னை அதிகமாக நேசித்தபடியினாலே அருமையான விருந்தை எனக்கு அவர் கொடுத்தார். மிகவும் மகிழ்ச்சியான காலங்கள், நேரங்கள். அன்று முதல் இன்று வரை அந்த அன்பை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த உறவிலே நிலைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக விருந்தோம்பல், விருந்து அளிப்பது, அதன் மூலமாக நம்முடைய உறவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முடிவாக பிரியமானவர்களே, விருந்தோம்பலை நாம் உறவின் சடங்காக பயன்படுத்தாமல் மாறாக திருப்பணியில் பங்கு கொள்கின்ற பணியாக மாற்றுவோம். தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே,
இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான நாளுக்காக, காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக எங்களை இம்மட்டுமாக ஜீவனோடு வைத்தமைக்காக, எங்களை பாதுகாத்து வளர்த்து வருவதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்கள் முழுதுமாக, மிக சிறப்பாக கடந்த இரவு முழுதுமாக தேவரீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய நாளை கிருபியாக நீர் கூட்டி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளுக்காக, நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, இந்த காணொளி மூலமாக உம்முடைய செய்தியை கேட்டவர்களாக ஆண்டவரே எங்களையே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கும்படியான ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் விருந்தோம்பலை குறித்து நாங்கள் சிந்தித்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு விருந்து அளிக்கின்ற ஒரு நிகழ்வை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. விருந்தோம்பல், விருந்து என்றால் புதிதாய் வந்தோருக்கு உணவு அளித்தல். ஓம்பல் என்றால் பாதுகாத்தல், வளர்த்தல். ஆகிய புதியவராக வருகின்றவர்களுக்கு உணவு அளிப்பதன் மூலமாக நம்முடைய அன்பையும் உறவையும் பாதுகாத்தல் அல்லது வளர்த்தல் என்ற ஆழமான ஒரு கருத்தை நாங்கள் சிந்தித்தமைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். விருந்தோம்பலுக்கு அழைப்பு, விருந்தோம்பலை நினைவு கூறுதல், விருந்தோம்பலின் ஆயத்தமும் பகிரும் என்ற 3 காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார். மூன்று தூதர்களை அனுப்பினார். ஆபிரகாம் அவளை கண்டு ஓடி சென்று கால்களை கழுவதற்கு தண்ணீரை கொடுத்து, சற்று அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்கு உணவை கொண்டு வருகிறேன். உணவை புசித்தார்கள். ஆபிரகாமையும் சாராளையும் அவர்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டுடைய உடன்படிக்கை, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்பதை அங்கே நினைவுபடுத்தியதை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. நன்றி செலுத்துகின்றோம். இந்த விருந்தோம்பல் மூலமாக ஆணுடைய வாக்குத்தத்தம், ஆணுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சாராளும் பெற்றுக்கொண்டார்கள். விருந்தோம்பலை நினைவு கூறுதல், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்கள் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள், தொடர்பு இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களை தாங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் போதித்தீர் சுவாமி. நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு அநேக மக்கள், அநேக திருச்சபை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உணவு இல்லாத மக்களுக்கு ஆண்டவரே அவளுக்கு உணவளித்து வருவதை நாங்கள் கண்டு மகிழ்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விருந்தோம்பலின் ஆயத்தமும் பகிரும். இயேசு கிறிஸ்து திபேரிய கடலோரமாக சீடர்களை சந்தித்து, வாருங்கள் போஜனம் செய்யலாம் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த விருந்தோம்பலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. பிள்ளைகளே என்று இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். அந்த குடும்ப உறவிலே இயேசு கிறிஸ்து தகப்பனாகவும் சீடர்கள் பிள்ளைகளாகவும் பலப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
நானே ஜீவப்பம், வானத்திலிருந்து இறங்கிய ஜீவப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுவதை ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் மூலமாக, விருந்தோம்பலின் மூலமாக வாருங்கள் என்று அழைக்கிறீர். அந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நாங்கள் உம்முடைய மரணப்பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய பணிக்கு எங்களே நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இதை நாங்கள் சடங்காக அனுசரிக்காமல் ஆண்டவர் தருகின்ற அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக உடைய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த நாளின் செய்திகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய நாட்டுக்காகவும் தனிமையான உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இருக்கின்ற சூழ்நிலைகளை அருந்துக்கு சுவாமி, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்னுமாக அநேக மக்கள் உயிரிழந்து வருகிறார் சுவாமி. அநேகர் பாதிக்கப்பட்டு வருகிறார் சுவாமி. ஆண்டவர் நேரத்தில் நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை நித்தாமே தடுத்து நிறுத்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உயிரிழந்த மக்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் தாரும், பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நாட்டின் தலைவர்களுக்காக, அரசாங்க அலுவலர்களுக்காக, காவல்துறைக்காக, மருத்துவ ஊழியர்களுக்காக, தூய்மைப்படுத்துகின்ற துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அனைவரும் பாதுகாத்தர்கள் சுவாமி. மற்றவர்களுக்காக உழைக்கும் போது அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. மீண்டுமாக திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். முடிவு பாடலாக கீர்த்தனை புத்தகத்தில் 317 அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்பமையா என்ற பாடலோடு நாம் இந்த காலை தியானத்தை முடித்துக் கொள்வோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையாம். மனமதில் தயவோரு மகத்துவ பரணே வந்தனவுமக்காமே. மனமதில் தயவோரு மகத்துவ பரணே வந்தனவுமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சார்ந்ததும் எமதகும் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவாய். சார்ந்ததும் எமதகும் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவாய். தோத்திரும் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனும் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணாமே.
பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசிரித்து காப்பாராக. ஆமென்.